அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். பங்குனி மாத ராசி பலன். கன்னி ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு, 7ஆம் இடத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், 10இல் குரு வக்கிரம், விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். சூரியன், சுக்கிரன், சனி இணைவு என்பதால் மனைவி அல்லது கணவர் உடல் நலனில் பாதிப்பு உண்டாகும், மருத்துவ செலவுகள் உண்டாகும். கூடிய வரையில் அதிக அலைச்சலை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். கடின உழைப்பு உண்டாகும். கை பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்தல் வேண்டும். குரு 10இல் இருப்பதால் தங்களை அறியாமலேயே அதிக செலவுகள் வரக்கூடும். வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்களின் மீது கவனமாக இருங்கள். தொலைந்து போக வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இடையே பரஸ்பர வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடும். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் கண்ட சனி, அடிக்கடி உடல் நலம் பாதிப்படையும். வீட்டில் பிரச்சனை ஒன்றுமில்லாதது கூட கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். குழந்தைகளின் படிப்பில் பின்னடைவு ஏற்பட்டு கவலையை அளிக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமாகலாம். கை பணத்தை மட்டும் எண்ணி எண்ணி செலவு செய்யுங்கள். உத்தியோகத்தில் பணி சுமை தங்களின் சக்திக்கு மீறியதாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு தாங்கள் ஆளாவீர்கள். அடுத்து, தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஓரளவு பரவாயில்லை. நஷ்டம் வர வாய்ப்பு இல்லை. கலைத்துறை அன்பர்களுக்கு சுக்கிரன் சுப பலம் பெற்று சஞ்சரிப்பதால் ஓரளவு வாய்ப்புகள் கிடைக்கும். பல தயாரிப்பாளர்களுக்கு, விநியோகஸ்தர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கலாம். அதனால் புகழ் பெறுவீர்கள். வெளிநாடு செல்ல விருப்பமுள்ள அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் துறை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கட்சியில் தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். தேர்தல் நெருங்கி வருவதால் தாங்கள் தேர்தலில் நிற்கலாம். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சூரியன், செவ்வாய் சாதகமாக இருப்பதால் விவசாயம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், வருமானம் பெருகும். ஆனால் தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்கள். தேவையில்லாத உழைப்பினை குறைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அமைதி முக்கியம். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். குடும்பத்தில் நன்மைகள் நடைபெறும். ஹரே கிருஷ்ணா.